இன்னைக்கு காலம்பரை ஃபேஸ்புக்கில் ஒரு சம்பவத்தை பற்றி படித்தேன். சம்பவம் இது வாழ்க்கையில் நடந்தது. 1876 சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் ஒரு பையன் பிறந்தான். அப்பா சாதாரண வேலை, அம்மா வீட்டோடு தான் இருப்பாங்க. வறுமை ஜாஸ்தி. இந்த பையன் 11 வயசு இருக்கும்போது அப்பா காச நோயால் டிபினால இறந்துட்டார். கூட இருந்த 2 சிஸ்டர்ஸும் பிரதர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தராக இறந்து போயிட்டாங்க. இவன் 21 வயசு ஆகிறதுக்குள்ளார ஃபேமிலியில் எல்லாரும் இறந்து, அம்மாவும் கேன்சரால் இறந்து, இவன் வாழ்க்கையில் ஒருத்தரும் இல்லாமல் கடைசியில் அவன் ஒய்ஃபும் அவனும் இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கலிஃபோர்னியா விட்டு நியூ இங்கிலாண்டு போயிட்டாங்க. ஏன்னா அங்கே சீப்பாக இருக்கும், கலிஃபோர்னியாவில் சான் பிரான்சிஸ்கோ காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு 4 குழந்தைகள், 2 பசங்க 2 பொண்ணு. 2 பசங்களும் ஒருத்தர் 4 வயசில் கால்ராவில் இறந்து போயிட்டான். இன்னொருத்தர் மனநிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டான், சூசைட். இன்னொரு டாக்டர் இந்த கவலையிலேயே, இந்த மனக்கவலையில் என்னாச்சு, அவருக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, மென்டல் டிஸார்டர் சொல்லுவோம்ல, அதனால் அவளை இன்ஸ்டிடியூஷனில் போட வேண்டியதாக போச்சு. இன்னொரு பொண்ணு, இந்த 4வது பிள்ளை, அவள் கல்யாணம் பண்ணி முதல் குழந்தை பிறக்கும்போது ஒரு காம்ப்ளிகேஷன் இறந்து போயிட்டான். ஒய்ஃப் இந்த துக்கத்தெல்லாம் தாங்காமல் ஹார்ட் அட்டாக் அவங்களும் இறந்துட்டாங்க. என்னென்ன இழப்புகள் ஒரு மனுஷனுக்கு வர முடியுமோ அவ்வளோ வந்துச்சு அவருக்கு. ஆனால் இவருக்கு ஒரே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு கம்பேனியன், அவருக்கு ஒரு துணை. பொயட்ரி எழுதுவார், கவிதை எழுதுவார். இவர் கவிதையெல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணவும் இல்லை, ஜாஸ்தி இல்லை. அங்கே ஏதாவது நியூஸ் பேப்பரில் கொடுக்குறதுக்கு, இல்லை மேகசினில் கொடுக்குறதுக்கு, ஏதாவது கொஞ்சம் பணம் வரதில்லை, அப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் 1961 கெனடி பிரசிடென்ட் ஆகும்போது இவர் தான் கூப்பிட்டு அந்த இனாகரல் அட்ரஸில் டெடிகேஷன் கொடுக்க சொன்னாங்களாம். ஏன்னா அவர் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டார். என்னென்னா 4 புலிட்சர் ப்ரைஸ் அந்த லிட்ரேச்சருக்கு பெரிய ப்ரைஸ் இருக்குல்ல அமெரிக்காவில், எல்லாம் உலக அளவில் அது பெரிய ப்ரைஸு. அது 4 ப்ரைஸ் இவருக்கு கிடச்சிது. 1960 இவருக்கு மெடல், கவர்மெண்ட் மெடல். 61 கெனடி பிரசிடென்ட் ஆகும்போது ஒரு டெடிகேஷன். ஆனால் அப்போ அவருக்கு வயசு 86. அவருக்கு கண்ணு சரியாக தெரியல, ஏன்னா கிளேர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா ஜனவரியில் இந்த டெடிகேஷன் நடக்கும்போது எப்போவுமே பனி இருக்காது. பனி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த சூரிய வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இவரை படிக்க முடியல. ஆனால் இவர் என்ன பண்ணார், தூக்கி போட்டு கையை விரித்து கம்ப்ளீட்டாக பை ஹார்ட்டாக அந்த ஹோல் ஸ்பீச்சு சொன்னாராம். ஸோ அப்படி இருந்த பெரிய ஆள். அவர் எழுதின கவிதை என்றைக்குமே மறக்க முடியாது. ஒரு பொயட்ரி எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த போயம். ஏதாவது, The woods are lovely, dark and deep. I have many promises to keep. I have many miles to go before I sleep. I have many miles to go before I sleep. ராபர்ட் ஃப்ராஸ்ட். அருமையான கதை. எனக்கு படிக்கும் போதே உடனே செலுத்து போச்சு. என்ன ஒரு எவ்வளோ துக்கம் இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு கூட இந்த கவிதை எப்படி அவருக்கு இந்த பலன் கொடுத்துச்சு அப்படின்றதுக்கு இது. அதான் வாழ்க்கையில் எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒன்று கூட இருக்கணும், உறுதுணை இருக்கணும். இன்னைக்கு நானும் ஒரு கவிஞரை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு பாட்டுமா? சொல்லு. வெள்ளிப்பனி மலையின் மீதுலாவுவோமடி, மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோமடி, மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோமடி. யார் பாடியிருப்பான்னு? பாரதியார். பாரதியார். பாரதியாருக்கு கவிதை எப்போ வேணா வரும், எதை பார்த்தாலும் வரும். இவர் தேசிய கவிஞர். அதாவது பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மீதில் அப்படின்னு அவர் பாடினா எல்லாரும் சிலுத்து போய் நிற்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் பணம் கிடையாது அவர் கையில், ரொம்ப ஏழ்மை ஜாஸ்தியாக. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு
செல்லம்மாள் என்ன பண்ணாங்க, இருந்த அரிசி கொஞ்சம் புழு வச்ச மாரி இருந்தது. என்ன பண்ணாரு, பண்ணாங்க, எடுத்து கொண்டு வந்து முன்னாடி போட்டுட்டு, அ வெயில்ல காயட்டும் அப்படின்னு பண்றாங்க. இவரு திண்ணையில தான் உட்காந்துருக்காரு. சரி திண்ணையில இவரு உட்காந்துருக்காரே, பார்த்துக்குவாரு அப்படின்னுட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. போயிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன், ஒரு இ 15, 20 குருவி அதில உட்காந்துருக்கு. அப்ப இவரு என்ன சொல்றாரு, "ஆ சாப்பிடுறீங்களா? நல்லா சாப்பிடுங்க. சந்தோஷமா சாப்பிடுங்க." அப்படிங்கிறாரு. என்னடா இந்த மனுஷன் நம்ம 2 பேருக்கும் சாப்பிடுறதுக்கே ஒண்ணும் இல்ல. அ இது நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னங்க இப்படி பண்றீங்க? நம்மளுக்கே 2 பேருக்கே வயிறு ரொம்ப மாட்டேங்குது. இதில குருவிய பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு. அப்போ பாரதியார் சொன்ன செல்லம்மா, அது அவங்க ஒய்ஃப் பேரு. நம்ம 2 பேர் தான் இந்த தானியத்தால வயிற ஃபில்லப் பண்ணுவோம். ஒ வயிறு ரொம்பும். நம்மளுக்கு வயிறு ரொம்பும். ஆனா, இப்ப பாரு 15, 20 குருவி. அ இத்தன குருவிக்கும் சாப்பாடு கிடைக்குது பாத்தியா? அப்படின்னு சொல்லுவாராம். அதனால ஒவ்வொரு கவிஞனுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. ஆமாமா. எல்லாத்துக்கும் இந்த எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், இந்த உள்ளார இருக்கிற டேலண்ட் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ கம்பேனியன்ஷிப் குடுக்கும், எவ்வளோ உறுதுணை குடுக்கும் நம்ம இப்ப தான் தெரியுது இப்ப. ஆ எல்லா வாழ்க்கையிலும் அப்படி இருக்கும். கரெக்ட். ம். இந்த வாரம் நீங்க யார் யாரு பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ, திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, உங்க பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுதுகளோ, திருமண நாளை கொண்டாடுதுகளோ, உங்க வீட்ல ஏதாவது விசேஷம் நடக்குதோ, எல்லாத்துக்கும் நாங்க 2 பேரும் வாழ்த்துறோம் நல்லா நடக்கணும்னு வேண்டுறோம். அதே சமயம் நம்மள நெறைய பேரு உடம்பு நல்லா இல்லாம இருப்போம். மனத்தளவுல ஏக்கங்கள் இருக்கும். தனிமையில் வாடுவோம். இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பலமும், சக்தியும் கிடைக்கணும்னு வேண்டுவோம். அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா?